தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். யோகா, சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி போன்ற மருத்துவ பட்டப்படிப்புகளுக்கான இளநிலை மற்றும் முதுநிலை மருத்துவ கலந்தாய்வுகள் டிசம்பர் 31, 2024 கடைசி நாள் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சிருந்தோம். ஆனால் திடீர்னு 8/1/2025 அன்னைக்கு NCISM மற்றும் NCH அப்படின்னு சொல்லப்படுற சித்தா மெடிக்கல் கவுன்சிலும் ஹோமியோபதி மெடிக்கல் கவுன்சில் இது ரெண்டுமே என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, டிசம்பர் 31, 2024 13/1/2025 வரைக்கும் டேட்டு எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்கிறதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டு இருக்கிறாங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாக்கின் கவுன்சிலிங் 3, அதாவது BNYS கோர்ஸுக்கு தனியா கவர்மெண்ட் சரண்டர்ட் சீட்ஸ் மற்றும் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ்ல இருக்கிற மீதி இருக்கிற இருக்கைகளுக்கு இந்த கலந்தாய்வு 9/1/2025 அன்னைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறை இயக்குநரகத்திலிருந்து வெளியிட்டிருக்காங்க. அது 10ஆம் தேதியும் 11ஆம் தேதியும் 2 நாளைக்குமே வாக்கின் 3 கவுன்சிலிங் நடத்துறதா அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அதுக்கு மட்டும் இல்லைங்க, சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி போன்ற இளநிலை மருத்துவ படிப்புகளில் உள்ள மீதி இருக்கிற இடங்களுக்கும் பிளஸ் MD ஹோமியோபதி மீதி இருக்கிற இடங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா, ஆல் இண்டியா கோட்டா, கவர்மெண்ட் சரண்டர்ட் சீட்ஸ் இது 3த்துக்குமான கலந்தாய்வு இந்த 2 நாளுமே நடக்கிறதா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது வரைக்கும் யாரெல்லாம் அப்ளை பண்ணலையோ, வேற எங்கேயும் படிக்கலையோ, நீட் யாரெல்லாம் எழுதிருக்கிறீங்களோ அவங்கெல்லாம் இப்போ இதை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணி டாக்டர் படிக்கிறதுக்கு இந்த கடைசி வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. BNYS படிக்கிறதுக்கு நீட் தேவையில்லைங்க. +2 மார்க்ஸில் சயின்ஸ் குரூப் எடுத்திருந்தாலே போதும். நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவிலையும் சரி, இல்லை கவர்மெண்ட் சரண்டர்ட் சீட்ஸ்லையோ எதுலையோ ஒன்றில் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் ஆயுர்வேதா, சித்தா, ஹோமியோபதி இதில் ஏதாவது வேக்கண்ட் இருந்துச்சுன்னா இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டு உங்களுக்கு இதே வெப்சைட்டில் TN ஹெல்த் அப்படிங்கிற மருத்துவத்துறை வெப்சைட்டில் வெளியிடுவாங்க. அதில் இருக்கிற வேக்கண்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் அதுக்கு நீட் குவாலிஃபிகேஷன் கண்டிப்பாக வேணும். MD ஹோமியோபதியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இருந்த மார்க்ல இருந்து 5% குறைச்சிருக்கிறாங்க. AIA PGET ஃபார் ஹோமியோபதி அந்த மார்க் ஏற்கனவே என்ன கட் ஆஃப் மார்க் கொடுத்திருந்தாங்களோ அதை விட ஒரு 5% மார்க் வந்து குறைச்சிருக்கிறாங்க. ஸோ இதை பயன்படுத்திக்கிட்டு யாரெல்லாம் ஏற்கனவே குவாலிஃபை ஆகலையோ அவங்கெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணி மீதி இருக்கிற 3 காலேஜஸ்ல இருக்கிற வேக்கன்ட் சீட்டுக்கு நீங்க விண்ணப்பிச்சு ஜாயின் பண்ணலாம். ஸோ இதுதான் கடைசி டேட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு அதில் மென்ஷன் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த கல்வி ஆண்டுக்கு இதுதான் கடைசி எக்ஸ்டென்ஷனாக இருக்கும். இதுக்கப்புறம் மீண்டும் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்றதையும் இந்த நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதனால் கடைசி வாய்ப்பை பயன்படுத்திக்கின்னு தயவுசெய்து மருத்துவத்துறையில் படித்து மருத்துவத்துறையில் சேவை புரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. இந்த வாக்கின் கவுன்சிலிங் 3A நீங்கள் அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ப்ராஸ்பெக்டஸ், அப்ளிகேஷன்ஸ் ஒவ்வொரு கோர்ஸுக்கும் தனித்தனியாக PDF லிங்காக டெஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு இணைச்சிருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பயனடைச்சிங்க. இல்லை இன்னும் நீங்கள் அந்த வெப்சைட்டில் தான் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க TN ஹெல்த் வெப்சைட்டில் தனித்தனியாக ஒவ்வொரு கோர்ஸுக்கும் தனித்தனியாக ப்ராஸ்பெக்டஸ், அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதை டவுன்லோட் பண்ணியும் பயனடைஞ்சிக்கலாம். உங்கள் கனவுகள் அனைத்தும் மெய்ப்பட என் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். நன்றி.